பாகிஸ்தானுக்கு திடீரென அதிநவீன ஏவுகணைகள் வழங்க அமெரிக்கா முன்வந்துள்ள சம்பவம்தான் கவனம் ஈர்த்து வருகிறது. இதற்கு காரணம் என்ன என்று விரிவாக பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையேயான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போர் முடிவுக்கு வர நான் தான் காரணம் என அடிக்கடி கூறி வந்த ட்ரம்ப் அவ்வப்போது தனது சமூக வலைதள பக்கத்திலும் பதிவிட்டு வந்தார். தங்கள் பிரச்சனையில் மூன்றாவது நபர் தலையீட்டை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என ட்ரம்புக்கு அப்போதே இந்தியா பதிலடி கொடுத்திருந்தது. இதையடுத்து அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவே பேசி வந்தது. இந்த நிலையில் ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தில் அமெரிக்கா தலையிட வேண்டும் என பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் கோரிக்கை வைத்ததாக தகவல் வெளியானது. இந்த விவகாரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம் என அமெரிக்கா திட்டவட்டமாக தெரிவித்திருந்தது. இப்படி பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் மற்றும் அந்நாட்டு ராணுவ தளபதி அசீம் முனீர் ஆகிய இருவரும் சமீபத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பை வெள்ளை மாளிகையில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த சந்திப்பில் அமெரிக்கா பாகிஸ்தான் இடையேயான உறவு, சர்வதேச அரசியல் சூழல், வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டதாக தகவல் வெளியானது. இந்த சந்திப்புக்கு பிறகு அமெரிக்க போர் விவகாரங்கள் துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கைதான் கவனம் ஈர்த்து வருகிறது. அந்த அறிக்கையில் அரிசோனா மாகாணம் டூசன் நகரைச் சேர்ந்த ரேதியான் நிறுவனம் தன் தயாரிப்பான AIM-120 ஏவுகணைகளின் உற்பத்திக்கான ஒப்பந்தத்தை பெற்றுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின்படி பாகிஸ்தான் உட்பட பல நாடுகள் ஏவுகணைகளை பெற உள்ளன. இந்த ஏவுகணைகள் அனைத்தும் தரையில் இருந்து வானில் வட்டமிடும் ஏவுகணைகளை குறிவைத்து துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டது என கூறப்பட்டுள்ளது. பாகிஸ்தானுக்கு திடீரென அமெரிக்கா ஏவுகணைகள் வழங்க முன்வந்துள்ள சம்பவம் உலக அளவில் கவனம் ஈர்த்து வருகிறது.